வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த டாக்டரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, அம்மா சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? நீங்க ஏம்மா அவரை பார்த்ததோட ரொம்ப கவலையோட இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவங்க விஷயத்த சொல்றாங்க. நான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன்டி, அந்த வீட்டில் உள்ள சந்திராவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பொண்ணு ஷாக் ஆகுறாங்க. அம்மா, இப்ப கூட நேரம் ஒன்றும் கால தாமதம் ஆகல. அவங்க கிட்ட நீ இப்பவே கூட உண்மையை சொல்லலாம், பிரச்சனை முடிஞ்சு போயிரும் அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு, நான் மட்டும் இப்போ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கேன், அது என்னோட வேலைக்கும் பிரச்சனை. அதனால இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேண்டாம், அவங்களாவே தெரிஞ்சுக்கட்டும் விடு அப்படின்னு. அந்த பொண்ணு கேக்குறாங்க, அம்மா என்னம்மா நீ இப்படி பேசுற? அந்த பையன் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனுக்காகவாவது நடந்த உண்மையை அவங்கள்ட்ட சொல்றது இல்லையா? நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குமா. அம்மா, நீங்க எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து உங்களால உயிர் பிழைச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்னடான்னா நீங்க இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கீங்க. அம்மா, நீங்க சொல்லலைன்னா விடுங்க, நானே போயிட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருடி, நீ சொன்ன அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாகும். அந்த வீட்ல இருக்கிற சந்திரா ஒரு சாதாரண ஆள் மாதிரி எனக்கு தெரியல. அவ கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய ஆள் பலத்தோட இருக்கிறா. அதனாலதான் அவளை தைரியமா பேசுறா. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு முடிவெடுக்க முடியாது. நம்மளும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்கு அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது நல்லது. நீ போய் அதெல்லாம் சொல்ல வேணாம். நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன், நீ விடு. அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் பழைய ஞாபகம் வரும். பழைய ஞாபகம் வந்ததும் அவங்களே சந்தோஷமா அவங்களோட லைஃப்பை நடத்துவாங்க. நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி எதுவும் அந்த குடும்பத்துல போய் சொல்லிடாதடி, அப்புறம் என்னோட வேலைக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, அம்மா, நீங்க எப்பயில இருந்துமா இப்படி சுயநலவாதியா யோசிக்க ஆரம்பிச்சீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் என் பொண்ணோட உயிரும் ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி மட்டும் நான் போயிட்டு அவங்க கிட்ட உண்மையை சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம குடும்பமே ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீ ஏதோ பிடிவாதத்துல இப்படி பேசுற, அதனால என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ போயிட்டு சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்லம்மா, நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவரு என்னை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அதுக்கு நன்றி கடனா நான் போயிட்டு அவங்க 2 பேருமே சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு நேரா சந்திராவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ இந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவகிட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே, இவ போய் இப்ப உண்மையை சொன்னா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்னோட வேலைக்கு தான் பிரச்சனை ஆகும். பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு கண்டிப்பா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன டாக்டர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு இது மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருச்சு. உங்க வீட்டில் உள்ள பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவ வந்துகிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு. சந்திரா கேக்குறாங்க, இங்க பாருங்க, எப்படி இந்த விஷயம் உங்க பொண்ணுக்கு தெரியும்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நேத்து நைட்டு என் பொண்ணு ஏதோ ஆபத்துல சிக்கியிருக்கா. அப்போ அந்த கார்த்தி தான் வந்துட்டு என் பொண்ணை காப்பாத்திருக்கான். அப்பதான் நான் கேட்டேன், பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அவங்க ஒய்ஃபுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் இன்னும் இல்லைன்னு சொன்னாரு. அப்ப ஏதோ குற்ற உணர்ச்சியில என் பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதோட நான் இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கேனே அப்படின்னு கோவத்தோட எல்லா உண்மையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன் அப்படின்னு கிளம்பிட்டா. நீங்க எப்படியாவது தடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஒருவேளை அவ மட்டும் உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை, என்னோட வேலைக்கும் பிரச்சனை. எல்லாருமே அப்புறம் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால நான் பெரும் விளைவுகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சீக்கிரம் எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ அவசரப்பட்டு உண்மையை சொல்லி இப்ப யாரு வந்து பிரச்சனை அனுபவிக்கிறது? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நேரா
கேட்டை திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் சந்திரா வந்துட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து, ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு நீ இப்போ இங்கே வந்திருக்க? உனக்கு யார் வேணும்? நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ரேவதி மேடத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவங்க கிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு சந்திரா கேட்குறாங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல போற அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்து அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். ஸோ உங்ககிட்ட நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. எனக்கு வழிவிடுங்க, நான் போயிட்டு ரேவதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சந்திரா கேட்குறாங்க, என்ன ரேவதி கிட்ட உண்மையை சொல்றதுக்காக தானே நீ வந்திருக்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க பேசுறத பார்த்தா நீங்க தான் அந்த சந்திரா அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க தான் எங்க அம்மாவை மிரட்டி பொய் சொல்ல சொன்னீங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்த விட்டு போங்க, நான் போயிட்டு ரேவதி கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. இருந்தாலும் நேரா அவங்கள பார்த்து, இங்க பாரு, நீ மட்டும் இப்போ உண்மையை சொன்ன அப்படின்னு வச்சுக்கேன், அது உனக்கு தான் பிரச்சனை. நீ உண்மையை சொன்ன அப்படின்னா உங்க அம்மாவோட வேலைக்கு தான் பிரச்சனையாகும். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. போய் சொல்லிட்டு இங்க இவ்வளவு தைரியமா இருக்கும் பொழுது உண்மையை சொல்ல போறேன்னா ஏன் பயப்படணும்? இப்ப தள்ள போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏய், நான் உன்னை உள்ள விட மாட்டேன்டி. நீ உள்ள போய் எப்படி ரேவதி கிட்ட உண்மையை சொல்ற அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, நீங்க தள்ள போறீங்களா இல்லையா அப்படின்னு. சந்திராவை பிடிச்சி தள்ளிவிட்டு அந்த இடத்துல இருந்து உள்ளார போறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய், நில்லுடி, ஒரு நிமிஷம் நில்லுடி அப்படின்ட்டு பின்னாடியே போறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நேரா ரேவதி மேடம், ரேவதி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வராங்க. அப்போ ரோகே வந்துட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க ரேவதி எங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாரு, ரேவதி மாடியில இருக்கா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு நேரா மாடிக்கு ஓடுறாங்க. அப்போ சந்திரா இங்கேருந்து ஓடி வந்து நேரா அவங்க அக்காவை பார்க்குறாங்க. அக்கா, அக்கா, எல்லா காரியமும் போச்சுக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏண்டி என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா, எவ்வளோ ஒருத்தி ரேவதியை பார்த்து அவளுக்கு நடந்த கல்யாணத்தை சொல்லணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்திருக்காக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்ற? நடந்த கல்யாணம் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு வந்திருக்காளா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, எப்படியாவது போயிட்டு சீக்கிரம் தடுத்து நிறுத்துக்கா அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, சரிடி, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அந்த பொண்ணு ராதிகா நேரா ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி வந்து மாடியில் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த பொண்ணு நேரா ரேவதியை பார்த்து, மேடம், நீங்க தானே ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா, நான் தான் ரேவதி, நீங்க யாரு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களே டாக்டர், அவங்களோட பொண்ணு ராதிகானா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அப்போ ரேவதி கேட்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா டாக்டருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். என்ன உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சுல்ல, அந்த விபத்துல உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் நிறைய வந்துட்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் நிறையவே மறந்து போயிருச்சு. அந்த 3 வருஷத்துல உங்களுக்கும் கார்த்தி சாருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. உங்களுடைய கல்யாண வாழ்க்கையே உங்களுக்கு மறந்து போயிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. இங்க பாருங்க, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல, அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், நான் சொல்றது எல்லாமே முழுக்க உண்மை. இது எல்லாமே நான் எங்க அம்மா சொன்ன பிறகுதான் உங்ககிட்ட நான் சொல்லவே வந்திருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வந்தேன், ஆனா இந்த வீட்டுல இருக்கிற சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க. நான் அவங்கள மீறி தான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அப்போ ஈஸ்வரி இதையெல்லாம் காதுல வாங்கிட்டு ஷாக் ஆகுறாங்க. ரேவதிக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஈஸ்வரி அங்கேருந்து மாடிக்கு வராங்க. அவங்க வந்ததும் ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இவங்க என்னமோ சொல்றாங்க, ஆனா என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அம்மா, இவங்க சொல்ற மாதிரி எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி இதை கேட்டுட்டு சொல்றாங்க, இங்க பாருடி, கண்டவங்களும் கண்டதை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீ நம்பாத.
அந்த பொண்ணு உனக்கு யாருன்னே தெரியாது. நீ ஏன் அந்த பொண்ணு சொல்றதையெல்லாம் நம்புற? நான் உன் அம்மாடி. நான் வந்துட்டு உன்கிட்ட வந்துட்டு பொய் சொல்லுவேனா? அவங்க சொல்ற மாரி அப்படி எந்த விஷயமும் நடக்கவே இல்ல அப்படிங்கிறாங்க. இத கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா, இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ உண்மை மாரிதாம்மா தெரியுது. ஏன்னா இவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. அப்போ உண்மையாவே எனக்கு கார்த்தி மாமா கூட கல்யாணம் ஆகிருச்சாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அதே இடத்துக்கு ராஜா ரோகு எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது மாதிரி ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் நிறைய இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டதும் ரேவதி சொல்றாங்க நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, இவங்க என்னமோ எனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க சொல்றத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. சொல்லுப்பா, எனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லையாப்பா, சொல்லுங்கப்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லப்பா, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நான் மறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தோணுச்சு. ஆனா எந்த விஷயத்த மறந்துட்டேன் இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்பதான்ப்பா புரியுது, எந்த ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னுடைய கல்யாண வாழ்க்கையவே நான் மறந்துட்டு இருக்கேன்ப்பா. ஏன்பா வந்துட்டு நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல? ஏம்மா வந்துட்டு நீ என்கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொன்ன? அதுவும் பொய் சொல்லிட்டு என்னை வேற யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்த. பாட்டி மேல இருக்கிற கோவத்தினால நீ இவ்வளோ பெரிய முடிவு பண்ணியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல. எப்படி தன்னோட பொண்ணை சமாளிக்கிறதோ அப்படின்னு தெரியல. நேரா வந்துட்டு அவங்க பொண்ணை பார்த்து, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, போது நிப்பாட்டு, நான் வந்துட்டு இப்பவே நான் என் புருஷனை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. ஈஸ்வரி அங்கேருந்து ஓடி வராங்க. ரேவதியை தடுக்கிறாங்க. ரேவதி, ஒரு நிமிஷம் நில்லு, சொல்றது கேளு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, போது நிப்பாட்டுமா, இதுக்கப்புறமும் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னை விட வேற யாரும் முட்டாளா இருக்கவே முடியாது. எங்க அம்மா என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. என்னுடைய சந்தோஷம் தான் அம்மாவுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை விட அவங்களுடைய சுயநலம் தான் முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு. நான் நேராக கார்த்திக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு நான் அவர் கூட போக போகிறேன் அப்படின்னு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, எப்படி மாமா, நான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்சும் என்னை எப்படி மாமா நீங்கள் விட்டு கொடுக்க பார்த்தீங்க? என்கிட்ட வந்து நேரடியாக வந்து உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு மாமா என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகி, ரேவதி, உனக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, டாக்டர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. சித்தி தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க பாரு ரேவதி, என் மேல கண்டிப்பா உனக்கு ரொம்ப கோவம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா உன்னுடைய நலத்துக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு அப்படி உண்மையை சொல்லாம இருந்தேன். என்னை மன்னிச்சிடு ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நேரடியா எங்க வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போங்க. இதுக்கப்புறமும் பொய் சொல்லி என்னை ஏமாத்துற இந்த குடும்பத்தோட நான் இருக்க மாட்டேன். என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, நான் நேரா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. அப்போ ஈஸ்வரி ரேவதியை வந்துட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா ரேவதி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நான் வந்துட்டு என் புருஷன் கூட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது அங்கேருந்து வந்துட்டு ரேவதி கிட்ட, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நடக்க வேண்டியதா அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்துட்டு அத்தையோட பேச்சை கேளு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, என்கிட்ட போய் சொன்னேன், எங்க அம்மாவோட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு நான் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. இது கேட்டதும் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி